விஜய் டிவியின் மூலம் பலரும் வெள்ளித்திரையில் நட்சத்திரங்களாக மாறியுள்ளனர். சந்தானம், சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர் என இப்படி பலருடைய பெயர்களையும் சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் வந்தவர்தான் புகழ். சிரிச்சா போச்சு, கலக்கப் போவது யார் என நகைச்சுவை நிகழ்ச்சிகளை வந்து கொண்டிருந்த புகழுக்கு குக் வித் கோமாளின் நிகழ்ச்சி மாபெரும் வாய்ப்பொன்றை கொடுத்தது. இதில் கலக்கிய புகழுக்கு தமிழக மக்கள் மத்தியில் தனி வரவேற்பும் கிடைத்தது. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக களமிறங்கினார். யானை, அயோத்தி, 1947, வீட்ல விசேஷம் என தொடர்ந்து பல படங்களில் நடித்தும் வந்தார். மேலும் ஹீரோவாகவும் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் டிவி புகழ் பேசிய விடயம் ஒன்று இணையத்தில் படு வைரலாகி வருகிறது. இதுல கல்யாண மண்டபத்துல இலை எடுத்தால் எனக்கு 30 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இப்போ நான் 15 மண்டபங்கள் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறேன். முடிவெட்ட காசு இல்லாம தான் முடிய வளர்த்தேன். இன்னைக்கு எந்த ஒரு சலூன் திறப்பு விழாவிலும் புகழ் வரலையா, அவருடைய கேர்லிங் தான் ஃபேமஸ், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நான் செய்த தொழிலை என்னைக்குமே மறக்கவில்லை. இன்னைக்கு வண்டி கழுவ விட்டாலும் நான் செய்வேன். அதனால நீங்க எல்லாருமே உங்களை பத்தி தப்பா போடுற 500 கமெண்ட்டுக்காக வாழ்ந்தீங்கண்டா மேலே வரும் 1500 லைக்குகளுக்கு உங்களால் போராடவே முடியாது என அவர் உருக்கமாக பேசியுள்ளார்.